இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்டாக் பேங்க்கில் ஸ்மார்ட் இஎம்ஐ கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது, இதனால் என்ன யூஸ், அதுக்கப்புறம் இதில் என்னென்ன சார்ஜஸ்லாம் வந்து பிடிக்கிறாங்க, உங்களுக்கு ஆஃபர் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து செக் பண்ணுறது, இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து கோட்டாக் பேங்கோட ஸ்மார்ட் இஎம்ஐ கார்டு வந்து வேணும் அப்படின்னா உங்களுக்கு கோட்டாக் பேங்க்கில் கண்டிப்பாக ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த ஒரு ஸ்மார்ட் இஎம்ஐ கார்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி பஜாஜ் இஎம்ஐ கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தெரியும், அந்த ஸ்மார்ட் இஎம்ஐ கார்டை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணுறோமோ ஆன்லைன் ஆஃப்லைன், அதே மாதிரி இந்த ஒரு கோட்டாக் பேங்கோட ஸ்மார்ட் இஎம்ஐ கார்டை நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு இடங்களையுமே யூஸ் பண்ணிக்க முடியும் ப்ராடக்ட் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கோட்டாக் பேங்க் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு நிறையவே பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர் வந்து ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்லேயே கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு ஸ்மார்ட் இஎம்ஐ கார்டுக்கு அப்ளை பண்ணனாலும் சரி, இல்லை வந்து கோட்டாக் பேங்க்கில் ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னாலும் சரி, ஜஸ்ட் உங்களுக்கு வந்து கோட்டாக் பேங்க்கில் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வச்சு அதில் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே ஆஃபர் அண்ட் பெனிஃபிட் வந்து கொடுப்பாங்க. எப்படி நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணுங்கள். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சும்மாவே வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆஃபர் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அதில் நீங்கள் ஃபண்ட் ஏதாவது போட்டு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு இது மாதிரி பெனிஃபிட் அண்ட் ஆஃபர்ஸ் வந்து நிறையவே கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை 4.5 இயர்ஸ்க்கு மேலேயே நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு 3 கிரெடிட் கார்டு வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பர்சனல் லோன், அப்புறம் டெபிட் கார்டு இஎம்ஐ, அப்புறம் ஸ்மார்ட் இஎம்ஐ கார்டு ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஸ்மார்ட் இஎம்ஐ கார்டுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கோட்டாக் பேங்க் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கோட்டாக் பேங்க்கில் என்னென்ன ஆஃபர்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கோட்டாக் பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை லாகின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எடுத்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோன் அண்ட் கார்டு ஆஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கோட்டாக் பேங்க்கில் என்னென்ன ஆஃபர்லாம் கரண்டில் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு பேஜ்லேயே நம்மளால் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் வந்து 72,000 ரூபாய் அப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து கஸ்டமர் டூராபிள் லோன் அப்படிங்கிறது வந்து ஏடிஎம் கார்டு இஎம்ஐ. நான் வந்து ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். அதில் எனக்கு கொடுத்துருக்கிற அந்த ஏடிஎம் கார்டு மூலமாக நான் வந்து 62,368 ரூபாய்க்கு நான் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இதே லிமிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் இஎம்ஐ கார்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பேடே லோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் பர்சனல் லோன் அதிகபட்சமாக 30 நாள் வரைக்கும் டைம் வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11,500 ரூபாய் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து ஸ்மார்ட் இஎம்ஐ கார்டு, நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிற ஸ்மார்ட் இஎம்ஐ கார்டு, இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் லிமிட் தான் எனக்கு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 1,28,000 கிட்ட கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து கம்மி ஆயிடுச்சு. இப்போ வந்து எல்லா டீட்டெயிலுமே நம்ம வந்து செக் பண்ணியாச்சு. ஆல்ரெடி கிரெடிட் கார்டு வாங்கினதுனால அந்த ஆஃபர் வந்து இதில் காட்டலை. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி நம்ம கார்டுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மெனுக்கு வந்து வந்துக்கோங்க. வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதில் பேங்க் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்குல்ல, இதே மாதிரி கார்டு அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும், அந்த ஹெட்டிங்க்கு வந்துக்கோங்க. இப்போ கார்டு அப்படிங்கிற ஹெட்டிங் வந்தாச்சு. இந்த ஹெட்டிங்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் இஎம்ஐ கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டு எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் கார்டு வந்து ஷோ பண்ணுவாங்க, அதுக்கான லிமிட்டும் ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு வேளை எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஷோ பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கார்டு வந்து ஷோ பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுக்கான கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 62,368 ரூபாய் நம்மளுக்கான இஎம்ஐ கார்டுக்கான லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பஜாஜ் இஎம்ஐ கார்டு மாதிரியே தான் ஆக்ட் ஆகும். பஜாஜ் இஎம்ஐ கார்டில் யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து இஎம்ஐயில் எடுக்கிறீங்களோ சேம் ஆப்ஷன் உங்களுக்கு இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட வந்து எந்த பேங்க்லையுமே கிரெடிட் கார்டு இல்லை, எந்த பேங்க்லையும் கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆக மாட்டேங்குது, எனக்கு இஎம்ஐயில் வந்து பொருள் வாங்கணும், எனக்கு வந்து இந்த கார்டு இருந்தாலும் போதும் அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த கார்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு கோட்டாக் பேங்க் இருக்குது, ஆனால் அதில் வந்து கிரெடிட் கார்டே அப்ரூவ் ஆக மாட்டேங்குது, பட் இந்த கார்டு அப்ரூவ் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்டு மூலமாக நீங்கள் ப்ராடக்ட் ஷாப்பிங் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். ப்ராடக்ட் ஷாப்பிங்கில் அது இஎம்ஐயில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு பஜாஜ் இஎம்ஐ கார்டு எப்படி எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ, எப்படி நீங்கள் இஎம்ஐ வந்து போடுறீங்களோ, எந்த ஒரு பேமெண்ட்டோ பண்ணாமல் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணி நீங்கள் பொருளை வந்து இஎம்ஐயில் எடுக்கிறீங்களோ அந்த ஃபியூச்சர் எல்லாமே உங்களுக்கு இதில் கிடைக்கும். இதில் ஏடிஎம் வித்ட்ராவல்லாம் வந்து கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டுக்கான ஃபீ,
இந்த கார்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயினிங் ஃபீயாக உங்களுக்கு 499 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரெனிவல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு ரெனிவல் ஃபீ எப்படி பிடிப்பாங்களோ அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ₹299 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க பர் இயருக்கு. இது வந்து ரெனிவல் ஃபீயாக வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ காஸ்ட் இஎம்ஐயில் நீங்கள் வந்து பொருளை வந்து ஷாப்பிங் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு இஎம்ஐ டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் 3 மந்த்லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 12 மந்த் வரைக்கும் இஎம்ஐ போடுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சேஃப் அண்ட் செக்யூர். ஏன்னா இது வந்து பேங்க் தான் ப்ரொவைட் பண்ணுது. பஜாஜ் இஎம்ஐ கார்டு மாதிரி ஃபோர்ஜர்லாம் இதில் இருக்காது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ டவுன் பேமெண்ட். எந்த ஒரு பேமெண்ட்டுமே நீங்கள் பே பண்ணாமல் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் நீங்கள் வந்து எந்த ஒரு மொபைலாக இருந்தாலும் சரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டையும் ₹3000 மேலே இருக்க எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். அதே மாதிரி இதில் ஆஃபர் அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆஃபரெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கவும் முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து கார்டு வந்து வாங்கிக்கலாம். இதில் வந்து ஃபிசிக்கல் கார்டு வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கார்டு உங்களுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த கார்டு வாங்கினா யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வேறு என்னென்ன ஃபீ எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு இஷ்யூஸ் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ₹499 ப்ளஸ் டேக்ஸ் வந்து பிடிக்கிறாங்க. ஆனுவல் ஃபீ பார்த்தீங்கன்னா ₹299 ப்ளஸ் டேக்ஸ் வந்து பிடிக்கிறாங்க. இந்த கார்டில் கிரெடிட் கார்டு மாதிரி கார்டு ஆட் ஆன் வந்து ஆட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஆட் ஆன் கொடுக்கும்போது அதுக்கும் ₹299 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் வந்து லேட் பேமெண்ட் ஏதாவது வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ₹750 ப்ளஸ் டேக்ஸ் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இதில் ஒரு இஎம்ஐ வந்து எடுக்கிறீங்க, அதை வந்து ப்ரீ க்ளோஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா மினிமம் 3 மந்த்துக்கு ஆஃப்டரில் தான் வந்து ப்ரீ க்ளோஸ் வந்து பண்ண முடியும். அப்படி ப்ரீ க்ளோஸ் வந்து பண்ணும்போது அதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டில் 5.21% அமௌண்ட் வந்துட்டு சார்ஜஸ் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சார்ஜஸை பே பண்ணி நீங்கள் எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்குதோ அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் உங்களோட அந்த இஎம்ஐ வந்து ப்ரீ க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு இந்த இஎம்ஐ கார்டு வாங்கினாலும் எனக்கு வந்து யூஸ் ஆகாது. பட் உங்ககிட்ட எந்த கிரெடிட் கார்டுமே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த கார்டுக்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்ககிட்ட ஆல்ரெடி கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் இது வந்து யூஸ்லெஸ் தான். ஆல்ரெடி கிரெடிட் கார்டு இருக்கும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒன்லி இஎம்ஐ மட்டும் தான் வந்து போட முடியும். மற்றபடி வேறு எங்கேயும் இதை வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஷாப்பிங் பில் பேமெண்ட் பண்ணுறதுக்குலாம் இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்கிறாங்க. பட் இது வந்து ஸ்மார்ட் இஎம்ஐ கார்டு அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலையும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. இப்போ என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கிறதுனால நான் இதை வந்து அப்ளை பண்ணலை. இப்போ வந்து உங்களுக்கு இது வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் டீட்டெயில் எல்லாமே ஓப்பன் ஆகும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதில் வந்து அப்ளை நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்டு வந்து அப்ளை ஆயிரும். அடுத்த 7 ஒர்க்கிங் டேஸில் இந்த கார்டு வந்து உங்களோட கரண்ட் அட்ரஸ்க்கு வந்து ரிசீவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க்ல இருந்து இந்த கார்டு இஷ்யூஸ் ஃபீ அப்படிங்கிற இந்த ₹499 சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இதுக்கு ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஏதாவது இஎம்ஐ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டில் இருந்து அந்த பணத்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக தான் டெபிட்டட் பண்ணுவாங்க. அந்த டைமில் உங்களோட பேலன்ஸ் எதுவுமே நீங்கள் பேலன்ஸ் வைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ₹750 வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஜஸ்ட் 2 டிக் தான். ஒரு டிக் மட்டும் பண்ணிவிட்டு அப்ளை நவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே கார்டு வந்து உங்களுக்கு அப்ளை ஆயிரும். வேறு இதில் எந்த ப்ராசஸும் கிடையாது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அப்ரூவ்டாக வந்து பண்ணுறாங்க. உங்ககிட்ட எந்த ஒரு பேங்க்லையும் கிரெடிட் கார்டு இல்லை அப்படிங்கிறவங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி கிரெடிட் கார்டு ஹோல்டர் இதை வந்து யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு தான். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.